பாரதம்லாம் ஒரு பக்கம்னா உங்களுக்குதான் நம்பிக்கை உண்டா இல்லையாங்கிற அளவுக்கு வடக்கெல்லாம் போனா நம்மள கேட்க ஆரம்பிச்சிட்டா சுவாமி. பாகவதத்துல பக்தி தேவி சொன்னது பிறந்ததே தமிழ்நாட்டிலேன்னுட்டு இதெல்லாம் மறந்துடவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் உற்பன்னா திரவிடேச்சாகம் விருத்திங் கர்நாடகே கதா, நான் பிறந்ததே தமிழகத்தில் பக்தி தேவி நாரதரிடத்துல உண்மை உரைக்கிறாள். இது மாறாது. குறுக்கே ஏதோ சத்தங்கத்தம் இருக்கிறதுக்காக சாஸ்திரம் மாறிப்படுமன்னா இந்த சத்தம் எல்லாம் வரத்தான் வரும், கலியுகத்துக்கு போகத்தான் போகும். ஏன் சொல்ல வந்தே பெருமாள் பார்த்தார், கீழே வந்துட்டார், தபஸ் ஆரம்பித்து மாடு கண்ணுக்குட்டி வந்து பாலா கொட்டின்னு இருக்கு. இவர் கையிலேருந்து ஓங்கி பசு அடிக்க போனா அவரு கோவம் வந்தது, கீழேந்து மேல எழுந்தார். எழுந்த வேகத்துல அவர் மேலேயே கம்பு விழுந்தது. 2 ரத்த துளி பட்டு அவர் நெஞ்சும் வலிச்சது, மாட்டு மேல ரத்தம் விழுந்தது. மாடு பயந்து போய் சின்னது பெருமாளே ஒருத்தர் அடிச்சுட்டார். அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அது பால் கொடுத்தது போச்சு. இருந்தாலும் பிரம்மா சிவனும் இல்லையோ, அதனால அது நேரம் ராஜா கிட்ட ஓடி போச்சு. இவன் மேல எழுந்தவர் அந்த பெருமாளுக்கு ஒரே கோபம் வந்து மாட்டு இடையனை போட்டு ஓங்கி அடித்தார். அவன் பார்த்த பார்வையிலே இவன் கீழே விழுந்துட்டான். ஒன்னும் ஆகல, கீழே விழுந்துட்டான், மூர்ச்சியா கீழே விழுந்தான். மாடு போய் புகார் பண்ணித்து, என்ன மாட்டு பேர்ல ரத்த துளி இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு ராஜா அங்கேருந்து கூடவே ஓடி வந்தான். பார்த்தா கீழே இடையன் கிடக்கிறான், மூர்ச்சியா கிடக்கிறான். ஆரோத்தர் இப்படி நிற்கிறார், ரத்த துளியா சிந்திருக்கு. என்ன ஆயிருக்குன்னு இவர் தப்பா புரிஞ்சுட்டு இவன் தான் கொன்னுட்டான் போல் இருக்கு. யார் எழுந்து வந்தாரோ அந்த சீனிவாச பெருமாள் தான் இவனை கொன்னுட்டான் போல் இருக்குன்னு அவன் பேர்ல சண்டை போக பெருமாளு கோவம் வந்து நீ பிசாசமாக பிறப்பாய்னு சபித்து விட்டார். அந்த ஜென்மம் முடிந்து அது சுதர்மா. அடுத்த ஜென்மத்தில் ஆகாசராஜன் அப்படின்னு பிறந்து சந்திரவம்சத்து மன்னர்கள் இதெல்லாம் முதல்ல ஒரு மன்னனா இருந்தா, அதுக்கப்புறம் ஆகாசராஜனாக பிறந்து பெருமாளே அதுக்கு சமாதானம் சொன்னார், கவலைப்படாதே, இனிமே அடுத்த முறை நீ பிறவி எடுக்கும் போது உன்னுடைய குமாரத்தை நானே கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறேன் என்று சொல்ல, வேதவதின்னு ராமாயண காலத்தில் இருந்த பெண் பத்மாவதி தாயாராக இந்த மன்னவனுக்கும் சகதர்மச்சாரிணியான அவளுக்கும் இருவருக்குமாக பிறந்தார்னு சரித்திரம். அதனாலதான் ஆகாசராஜனுக்கும் அவருடைய தர்மபத்னி தாரிணி தேவி இவா 2 பேருக்கும் தான் பத்மாவதினு சஹஸ்ரதள தாமரை. பத்மான தாமரை, சஹஸ்ரதள 1000 தளம் இருக்கிற இதழ்களோடு இருக்கிற தாமரையிலே தோன்றினாள். இன்னைக்கு இருக்கிற தாயார் திருச்சானூர் தாயார்ங்கிறது பஞ்சமி தீர்த்த உற்சவம். அது கார்த்திகை மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்தினுடைய பஞ்சமி திதி. அதுதான் பஞ்சமி திதி உற்சவம். சக்கரஸ்நானம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாசங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்தின் ஏகாதசியா இருந்தா கைசிக ஏகாதசி, கார்த்திகை மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்தினுடைய 5வது திதியா இருந்துட்டா அது திருச்சானூர் தாயாருக்காக பஞ்சமி தீர்த்தம். அடுத்து தனுர் மாசம் மார்கழி மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்தினுடைய ஏகாதசியா இருந்தா அதுதான் வைகுண்ட ஏகாதசி. இந்த மாசங்களுக்குள்ள இவ்வளவு சிறப்பு இருக்குங்கிறதுக்காக விண்ணப்பம் பண்ணேன். அப்படி தாயார் அங்கே இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்குச்சே இந்த பெருமாள் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இவனுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய நான் கல்யாணம் பண்ணி கொள்கிறேன்னு சொன்னார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கழிந்து குழந்தையும் பிறந்தது. குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த பக்கம் குழந்தை வளர்றது, இந்த பக்கம் தபஸ் வளர்றது. தபஸ் எதுக்குன்னு நினைக்கிறீர்கள்? நம்ம ரட்சிக்கிறது ஒரு தபஸ். கல்யாணம் திரும்ப நடக்கணும், சீனிவாச கல்யாணம் ஆகணும், அந்த பெண்ணை தான் திருக்கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தபஸ். தபஸ் வளர வளர பெண்ணும் வளர்ந்தாள். ஒரு நாள் அவளுக்கு ஒரு ஆசை, இப்படி பூ கொய்ய வேணும், தோட்டத்துக்கு போய் பூக்களை கொய்து எடுத்து சமர்ப்பிக்கணும், தானும் சூட்டிக்கணும்னு பெண்ணுக்கு ஆசை. அவ அப்படி போயிட்டு இருக்கா. இந்த பிள்ளைய பாத்துக்கிறதுன்னு வகுளமாலிகான்னு ஒரு பெண்மணி கிடைத்தாள். அவள் தான் தாயார். பெத்த தாயார் இல்ல, வளர்த்த தாயார். இதே போல யசோதையும் கண்ணனுக்கு வளர்த்த தாயார் தானே. அதனால யசோதனுடைய அம்சமாகவே வகுளமாலிகா இருந்தார்னு சொல்லுவார்கள். யசோதைக்கும் 10 வருஷம் கழிச்சு கண்ணனோடு இருக்கக்கூடிய பாக்கியம் படுத்து. வயசான கண்ணனை யசோதைக்கு தெரியாது, சின்ன சீனிவாச பெருமாளை வகுளமாலிகாவுக்கு தெரியாது. இவளும் சின்ன பிள்ளைய பார்த்தது இல்லை, வயசான பிற்பாடு தபஸ் பண்ண வந்தவர் தான் தெரியும். ஆனா அந்த வயசானத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவ கூட இருந்தா. இது யசோதா. அதே போல கௌசல்யா தேவி, அந்த கௌசல்யம் கூடவே பாம்பு, இந்த புற்று, இந்த புற்றுக்குள்ளதானே பெருமாள் இருந்தார். அதனால கௌசல்யா இருந்தாலும் அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்திருக்கு. அதே போல அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல நிலங்கள் எல்லாம் தசரதனே பக்கத்துல இருக்கிற மரமா இருந்தார்னு சொல்லுவார்கள். கௌசல்யே இருந்திருக்கா. இதே போலத்தான் பழைய நாட்கள்ல யாரெல்லாம் நெருக்கமானவர்களோ அவர்கள்லாம் இப்போ கௌசல்யம் யசோதையும். கௌசல்யம் 14 வருஷம் பிரிஞ்சாளா, அதனால இனிமே பிரியக்கூடாதுங்கிறதுக்காக இங்க வந்தா. யசோதை 10 வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சாளா, அதனால பிரியக்கூடாதுங்கிறதுக்காக வந்தா. தசரதன் விட்டே போயிட்டாரா, அதனாலதான் நம்ம மடியில இருக்கட்டும்ங்கிறதுக்காக வந்தார். இப்படி பெருமாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். வகுள மாளிகையின் இடத்தே அவருக்கு ஒரு ஆசை. அவ தான் சோறு போட்டு இருக்கா. வழி இல்லை, எப்படித்தான் வளர போறோம், எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியல. அவள்கிட்டயோ காசு இல்லை, பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருத்தே கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு அவள் நினைத்து கொண்டிருக்க
இனிமேதான் பெருமானுடைய சங்கல்பத்தால் ஆச்சரியமான சீனிவாச கல்யாணம் நிறைவேற போகிறது. இதெல்லாம் நடக்கிறது எங்கே? வடக்கு திருமலை. நாம தமிழகத்தினுடைய தமிழ் கூறும் இடத்துக்கு வடக்கு எல்லையாக இருப்பது வட திருவேங்கடத்தில், தெற்கு எல்லையாக இருப்பது திருமாலிருஞ்சோலமலைன்னு பேர். அங்கே ஒரு மலை இருக்கு. அதைத்தான் தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையாகனு திருமடல்ல திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். பூமாதேவிக்கு 2 மார்புகள். அதுல ஒரு திருமார்பு திருவேங்கடம்ங்கிற பெரிய மலை, மற்றொரு திருமார்பு திருமாலிருஞ்சோலமலைங்கிற மலை. இது தெற்கு திருமலை, அது வடக்கு திருமலை. அது திருமால் இரும் சோலை மலை, அது திருவேங்கட மலை. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 இணைகள்னு சொல்லுவா. இல்ல பாலையை விட்டு விட்டு 4ன்னு சொல்றதும் உண்டு. அதுக்கு அதெல்லாம் எந்தெந்த தெய்வங்கள்லாம் இருக்கார்கள். அதுல மலையும் மலையை சார்ந்த இடமும், கடலும் கடலை சார்ந்த இடமும், நிலமும் நிலத்தை, வயலும் வயலை சார்ந்த இடமும், அப்படின்னு ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு இருக்கும். அதை போல இந்த இடம் ரொம்ப பசகு பசகுன்னு ரொம்ப நன்னா இருக்குமா. திருமாலிருஞ்சோலமலை அவ்வளவு தூரம் பச்சை பசேல்னு வளமா இருக்கும். அதை போல திருவேங்கடமும் பச்சை பசேல்னு வளவா இருக்கும். ஏன்னா ஜலமா கொட்டின்னு இருக்கு, எப்போதும் குளிரா இருக்கு, ரொம்ப வெக்காயம் தட்டவே தட்டாது. அர்த்தம் சம்சாரத்தின் வெப்பம் தட்டாத இடங்கள்னு அர்த்தம். சம்சாரத்துல எத்தனையோ வெப்பம் இருந்தாலும் தாபத்திரயம், ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகங்கள் 3 தாபம். இந்த தாபம் அந்த ஊர்ல இருந்தா இருக்கவே இருக்காது. இப்பவும் கூட போனோம்னா ராத்திரி 2:30 மணிக்கு வாங்கோ, நீங்கள் வர வேண்டிய நேரம் 2:30 மணின்னு போட்டிருப்பா. 3:30 மணிக்கு உள்ள போகலாம். 4:30, 5:30, 6:30 எப்போ ஒரு சேவை சாய்க்கணுமோ அப்போ சேவை சாய்ப்பார். அப்படின்னு திரும்பி வந்துடலாம். அது வரைக்கும் வெளியில வெளிச்சம் இருக்கா இல்லையா, பகலா விடிஞ்சுடுத்தா ஒண்ணுமே உள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது. கூண்டு கூண்டா மாறி போயிட்டே இருப்போம். ஆனா அந்த கூண்டுல போனா சம்சார கூண்டு வேண்டாம். அந்த கூண்டுல அடுத்தடுத்தா போயிருந்தோம்னா திரும்பி பிறக்க வேண்டாம் இல்லையோ. அடுத்த கூண்டு மாத்திரு கர்ப்பம். திரும்ப ஒரு மாதாவனுடைய கர்ப்பத்துல வெளியில என்ன நடக்கிறதுன்னு தெரியாது இருக்கணுமே. எங்கேயும் உள்ள போனா வெளியில என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. அதுவும் கருப்பு தான், இதுவும் இருட்டு தான். இந்த இருட்டுல இருந்தா திரும்ப திரும்ப இருட்டு, அந்த இருட்டுக்கு இருந்தா இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கே போயிட போறோம். அதனாலதான் ஆங்காங்கு தள்ளி தள்ளிட்டு போறார். பெருமாளை சேவிக்கிறோம், திரும்பி வந்துடுவோம் தெரியாது. இது பகலா வெடுப்பா. இந்த சிந்தாமணிகள் பகரல்ல பகரசை திருவேங்கடத்தானேன்னு போச்சோம். மணிகளா ஏத்தி வச்சிருப்பாளாம். அது பகலெல்லாம் இருட்டாக்கிடுமா, இருட்டெல்லாம் ராத்திரி எல்லாத்தையும் பகலாக்கிடுமா. அதை போல இருக்கக்கூடிய ஆச்சரியமான க்ஷேத்திரம். இப்படி பெருமான் தபஸ் புரிந்து கொண்டிருக்க என்ன நடந்தது? வடக்கு திருமலைன்னு ஒண்ணு சொன்னேன், தெற்கு திருமலைன்னு ஒண்ணு சொன்னேன். இது திருமாலிருஞ்சோலமலை, அது வடக்கு இருக்கக்கூடியது திருவேங்கட மலை. அந்த மலையப்ப சுவாமி எப்படி சேவை சாதிக்கிறார்? உற்சவருக்கு மலைய குனிய நின்ன பெருமான்னு பேரு. மூலவர் திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமான். அவருடைய திருக்கைகளை வச்சிருக்கிறத பார்த்தால் இந்த கையால திருவடியை காட்டுறார். இத வரத ஹஸ்தம்னு சொல்லலாம். இதே போல இருக்கிற ஹஸ்தத்துக்கு வைகுண்ட ஹஸ்தம்னு பேர் உண்டு. இது தொடர்பு பார்சாதி பெருமாளுக்கும் திருவேங்கட பெருமானுக்கும். அவர் வலது கையை திருவடியை நோக்கி வச்சிருக்கார், இவர் இடது கையை திருவடியை நோக்கி வச்சிருக்கார். இவர் இடது கையை திருவடியை வச்சிருந்து வலது கையிலே பாஞ்சஜன்யம் சங்கத்தை பிடிச்சுட்டார். ஆனா அந்த பெருமாள் பாஞ்சஜன்யத்தை மேல் திருக்கையில தான் பிடிச்சிருக்கார். சங்கு சக்கரங்களை தரித்து இந்த திருக்கையாலே திருவடியை பற்றுன்னு சொல்லுகிறார். இத வரதஹஸ்தம்னு சொல்லலாம். அல்லது இந்த திருவடியை பற்றினால் உனக்கு வைகுண்டம் உறுதின்னு சொல்லுகிறதோ இல்லையோ, அதனால வைகுண்ட ஹஸ்தம்னு சொல்லலாம். இத வைகுண்டான்னு ஏன் சொல்றாருன்னா, வரதன்னா வரந்ததாதி வரதா, கேட்பவர்கள் கேட்பவற்றை கொடுக்கிறபடியாலே வரத, வரத்தை கொடுக்கிறார். ஏன் வைகுண்டான்னு பேரு? இந்த சின்னவரம் பெரியவரம் பெரியவரம் பெரியவர் இருக்கிறதுலே பெரியவரம் வைகுந்தத்தை கொடுக்கறதானே, அதனால வைகுண்ட ஹஸ்தம்னு பேரு. பெருமானுடைய பிரதானமான ஹஸ்தங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னாலும் 7 தான். அது என்னமோ 7 7ன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களா? 7 கடல், 7 மலை, எதுவா இருந்தாலும் 7ன்னு சொல்லுவா. ஏன் 7 மறுபடியும் அதே தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா என்னன்னு சொல்ல முடியும். 7ன்னா 7 7க்கு இருக்கிற பெருமை. சரி, நவரசம், நவகன்னிகைகள், எத்தனையோ நவன்னு இருக்கு. எந்த எண்ணிக்கையா இருந்தாலும் இங்க பெருமை உண்டு. எந்த மலையா இருந்தாலும் பகவத் சம்பந்தம் தான். கடற்கரையா இருந்தாலும் பெருமானோட தொடர்பு தான். அது அவருடைய பூமி. ஏன் அவருடைய பூமின்னா எல்லாமே அவருடைய பூமி தான். இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். இந்த உருவத்தோட தான் ஏன் வரணும்? இத்தனை கேள்வி எல்லாம் கேட்கிறீர்கள் இல்லையா? அவர் குதிரையா வந்தாரு, மீனா வந்தாரு, ஆமையா வந்தாரு, பன்றியா வந்தாரு, இன்னும் விலங்குன்னு இன்னும் 10 இருக்கு. அதெல்லாம் ஏன் வரலன்னா ஏன் வரல தெரியாது. அவர் தேர்ந்தெடுத்தார்னு ஒரு பதில். வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, அதான் இன்னும் உண்மையான பதில். வரல நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு இருக்கிற சிற்றறிவு கெட்டின வரை இதுதான் பதில். அதனால உங்கள்கிட்ட யாரு கேள்வி கேட்க செய்வோம்,
உடனே நடுங்கி போய் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்கறா. இதுக்கெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல பதில் இருக்குமோ இல்லையோ முதல்ல நாமும் பயந்து தேவையில்லாத பயத்தை எல்லாருக்கும் கொடுத்து நம்ம ஆச்சாரியர்கள் இத்தனை பேர் மெனக்கட்டு எழுதி வச்சிருக்காளே அதுவும் பேர்ல எல்லாம் சந்தேகம் வந்துடும். இவாளுக்கே தெரியாது போல் இருக்கு. கேட்கச்சேவே கேள்வி எப்படி தெரியுமா வந்து கேட்பா? பல பேரிடத்துல கேட்டேன், ஒருத்தருக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை, நீர் சொல்லுவீரான்வா. எல்லாரும் சொல்லியிருப்பா, உமக்கும் எனக்கும் புரியல. அவளு வேணா சொல்லாமே தவிர எடுத்தெடுப்பு வியாசர் சொன்னாரான்னு தெரியல, பராசர மகர்ஷிக்கு சுமாராத்தான் புரிஞ்சிருக்கும் போல் இருக்கு, அதனாலதான் அவளுக்கு தெரியலனால். இது எல்லாம் இந்த தேவையற்ற படிப்புகள் கொடுக்கக்கூடிய அகங்காரம். அதுக்கு கீழே எழுத்து 26 எழுத்தையும் போட்டுக்கலாம். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்மானா எது, பரமாத்மானா யாருன்னு கூட தெரியாமல் எல்லாம் படிங்கோ, சம்பாதிக்க போறோம், வாழ போறோம், எல்லாரும் தான் பண்றான். இது என்ன நீ எதுவும் பண்ண நான் தான் பண்ணணுமா? ரொம்ப சுலபமான படி. 10 வருஷம் படிச்சாச்சு. இது என்ன 10 வருஷம் படிச்சால வரும்? படிக்கணும்னா 10 நிமிஷத்துல கூட வரும். நிமிஷத்துல சிந்தையன்த்தின்னு ஒரு நிமிஷத்துக்குள்ள மோட்சமே போயிட்டான். எத்தனையோ ரிஷிகள் 10,000 ஆண்டு தபஸ் பண்ணி போக முடியல. சிந்தையந்தி ஜெகத் சூதிம்னு பராசர மகிழ்ச்சி சொல்றார். ஒரே நிமிஷம் கண்ணன் புல்லாங்குழல் ஊதிந்தார். கிட்டக்கு போய் சேவிக்கணும்னு அவளுக்கு ஆசை. அவ ஒரு இடைப்பெண், போக முடியல. வாசல்ல மாமியார் மாமனார் எல்லாரும் உட்காந்துருந்தா. வாசப்படியே பிடிச்சு நின்னா. இப்பேற்பட்ட நாதமா இருக்கேன்னு கேட்டா ஒரே சந்தோஷப்பட்டா. பட்ட சந்தோஷத்துல பண்ண புண்ணியமெல்லாம் தீர்ந்து போச்சு. நேர போய் அவனை சேவிக்க முடியலையேன்னு ஒரே வருத்தப்பட்டா. பட்ட வருத்தத்துல பண்ண பாபம் எல்லாம் போச்சு. புண்ணிய பாபம் கணக்கில்ல. வாசப்படியிலேருந்தே மோட்சத்துக்கு போயிட்டான். நடந்தது நடந்தது ஏன் நடந்ததுன்னு ஆறு சொல்றது? அந்த பெண்ணு பேர்ல அவளுக்கு ஆசை. அதனால பெருமான் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். ஒன்னே ஒண்ணு கேட்கலாம், அடியேனுக்கும் அப்படி கொடுப்பீரான்னு கேட்கலாம். அதுக்கு மட்டும் எல்லாருக்கும் உரிமை உண்டே தவிர அவனுக்கே கொடுத்தீர்னு கேட்கறது நம்ம வேலை இல்லை. அடியேனுக்கு எப்போது கொடுப்பீர்னு கேட்கறது நம்ம வேலை. அவர் அதுக்கு பதில் என்ன சொல்லுவார்? நீ ஆசைப்படுற அன்னைக்குன்னு வரும். அவள் ஆசைப்பட்டார், அதனால் கொடுத்தேன். நீ என்னைக்கு அந்த ஆசைப்பட போகிறாயோ அன்னைக்கு கொடுக்க போகிறேன். என்ன வைத்து கொண்டு வேணாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் கொடுக்குறது. இது ஒண்ணு இட நெருக்கடியில இல்ல. இது இங்க இந்த கல்லூரியில சேர்க்கணும்னு சொன்னா இத்தனை மதிப்பெண்களுக்குள்ள இருந்தா தான் சேர்ப்போம். அதே மாதிரி வைகுந்தத்தில் இத்தனை பேருக்கு தான் இடம் இருக்கான், இதுக்கு மேல இல்லைன்னு யாரான்னு சொன்னாடன்னா எத்தனை பேர் போனாலும் தாராளமா இடம் இருக்கு. எனக்கு விருப்பம் வளருமானால் அன்று நான் பெறப்போகிறேன். ஆக திருமாலிருஞ்சோலமலை தெற்கு திருமலை, வடக்கு திருமலை, திருவேங்கடம், இந்த ரெண்டுத்துக்கு எத்தனை ஒற்றுமை இருக்கு தெரியுமோ? அதைத்தான் சொல்ல ஆரம்பிச்சேன். இங்க பார்சாரதி பெருமாள் தான் திருவேங்கடமுடையானுடைய மறு அவதாரம். திருவேங்கடவனா இருந்தார். சுமதிங்கிற ராஜா பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறான், எனக்கு உன்னை சேவிக்கணும், ஆனா 2 தோள்களோட சேவிக்கணும். இங்க நீர் 4 கையோட இருக்கீர், எனக்கு 2 கைகளோட அது இங்க முடியாது. கடற்கரைக்கு வார். இப்போ மலையில வந்து சேவிச்சுட்டீர், அங்க போங்க. நீளோதம் வந்தலைக்கும் மாவயிலை மாவல்லி கேணியான் ஐந்தலவாய் நாகத்தனை அங்க வாரும்னு சொல்ல பார்சாரதி பெருமாளாக 2 திருக்கை. இங்க அவருக்கு 4 கை கிடையாது. வெங்கடேசனே கிருஷ்ணனா சேவசாயிச்சதுனாலதான் வேங்கட கிருஷ்ணன் இந்த பெருமாள் திருநாம். அவர் பார்சாரதியா இருந்து உபதேசம் பண்ணார். அதனால கீதாச்சாரியன் பார்த்தசாரதி பெருமாள்னு திருநாமம். ஒரு கையாலே அழகான பாஞ்சஜன்யத்தை பற்றி சகோஷோ தார்த்தராற்றானாம் ஹிருதயானி வெதாரயது, இதை கொண்டுதான் பாரத போரையே முடித்தார். அதுதான் ஓங்கிற சாஸ்திரார்த்தத்தை நமக்கு கொடுக்கும். பாஞ்சஜன்யத்தின் ஒலி சாஸ்திரத்தின் ஒலி. அதுதான் நாம் அறிந்துக்க வேண்டிய பகவத்கீதையினுடைய தொடக்கமே. அதை வலது இருக்கையில் பற்றி இடது இருக்கையாலே தன் திருவடியை காட்டுறார். மாம் ஏகம் சரணம் விரஜ, என்னையே சரணமாக பற்று, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டா, பல க்ஷேத்திரங்களையும் போய் பாருங்க, பெருமாள் எப்படி தன் திருவடியை நோக்கி கை வச்சிருக்காரா, அதுல அந்த ஒரு வசந்த பட்டுல இல்ல வைரத்துல எழுதியே போட்டா மாம் ஏகம் சரணம் விரஜ அப்படின்னு பார்த்தா தான் இவனுக்கு அது புரியலேங்கிறது. முன்னாடியே சொன்னேனே, பெருமாளுக்கு கருட சேவையானா பேர் பலகையெல்லாம் விட்டு விடுறா. இந்த பெருமாளுக்கு என்னென்னது பேரு. இப்போ அத்தியனோத்சவத்துல எல்லா இடத்துலையுமே அந்தந்த ஆழ்வாராசிரியர்கள்லாம் மேல பேர் போட்டிருக்கு. அவர் பார்த்து அம்மா சுவாமி இல்லைன்னா அதுவே தெரியல, எல்லாரும் வந்து எழுதிருக்கா. 10-12 ஆழ்வார்கள் வந்திருக்கார், ஆச்சாரியர்கள்லாம் வந்திருக்கா, தெரியாத படும் இல்லையோ. அதை போல பெருமாள் வச்சுட்டார். மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே சரணமாக பற்று. இந்த ஹஸ்தத்துக்கு வரத ஹஸ்தம்னு பேரு அல்லது வைகுண்ட ஹஸ்தம்னு பேரு. இதுதான் முதல் ஹஸ்தம். ஹஸ்தம் 7 ஹஸ்தம் சொல்றேன். அதுல திருவேங்கடமுடையான் கையில வச்சுருக்கிறது இதோ வரத ஹஸ்தம். அதே இடது கையில வச்சுருக்கிறதுக்கு கட்டி ஹஸ்தம்னு பேர். கட்டியாவலம்பி ஹஸ்தம்னு சொல்லுவா, அல்லது கட்டிஹஸ்தம்னு சொல்லுவா. எடைக்கு கீழே இருக்கிற பகுதி தொடைக்கு கீழ் வரைக்கும் போகாது. இந்த கட்டி எடுப்புக்கு கீழோட இப்படி மடிச்சு வச்சுன்னு காட்டுறது இல்லையோ, அந்த அளவுக்கு சம்சாரம்ங்கிற கடலை உனக்காக குறைத்து வற்றி கொடுக்கிறேன், கவலைப்படாதே. என் திருவடியை பற்றினாயானால் சம்சார கடலை வத்தடித்து கொடுக்கிறேன். இதற்காகத்தான் கட்டிஹஸ்தமா வச்சுருக்கா. வலது கையில வரதஹஸ்தம், இடது கையில கட்டிஹஸ்தம்.
பொதுவா பல எம்பெருமான்களுக்கு இருக்கிறது அபயஹஸ்தம், அஞ்சேல், கவலைப்படாதே. பாத்து பிரணதரக்ஷாயாம் விளம்பம சகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சனஸ்ரீரங்கநாயகா. வலது கையாலே அவ்யாஜ் அபயமுத்ரா முத்ரிதமான கைகள், வியாக்கியா முத்ராம் கர சரசிஜைகி, இந்த கைகளால அபயம், கவலைப்படாதே, உன்னுடைய பாபங்களை கண்டு அஞ்சாதே, அஞ்சேல் அப்படிங்கிறதுக்கு அபயம், பயப்படாதேங்கிறதுக்கு அபயஹஸ்தம். அபயஹஸ்தம் பார்த்தோம், வரதஹஸ்தம் பார்த்தோம், கட்டிஹஸ்தம் பார்த்தோம். அதுக்கே மற்றொரு பெயர், வரதஹஸ்தத்துக்கு இன்னொரு பேர் வைகுண்டஹஸ்தம்னு சொன்னேன். இன்னொன்னு ஆஹ்வான ஹஸ்தம். அதே திருவல்லிக்கேணியில போய் பின்னாடி போய் சேமிச்சுன்னா சிங்க பெருமாள் எழுதிருக்காரோ இல்லையோ, அந்த பெருமாள் பார்த்தேன் இப்படி கூப்பிடுறாரு, ஆஹ்வான ஹஸ்தம். எங்கேயோ ரொம்ப ஓடின்னு இருக்காப்புல இருக்கே, எப்ப இங்க வரப்போறேன் அப்படின்னு கூப்பிடுறதுக்காக தான் இந்த ஆஹ்வான ஹஸ்தம். நாம் அதை கொஞ்சம் கண்டு கொள்ளாத மாதிரி வேகமா போக பார்ப்போம். ஆனா அவர் கையை மாத்தவே மாட்டார். அந்த கை அப்படியே தான், நீ என்னைக்கு வரியோ வா, ஆனா வந்த அன்னைக்கு நான் கூப்பிட்டேன்னு புரிந்து கொண்டு வா. நீ போனதெல்லாம் ஒன்னாலே, வந்ததெல்லாம் என்னாலே, இது மட்டும் அவர் விடவே மாட்டார். நமக்கு புரியவே புரியாது. வந்தாலும் ஒன்னாலேன்னு சொல்லு, போனாலும் ஒன்னாலே சொல்லுனால், இது ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது. நாம பெருமாள்கிட்டேருந்து விலகி போறோம்னாலும் அவர் தான் காரணம், அவர் தானே சுவாமி சேவிக்கிறார், கர்த்தா காரயித்தாச்சு சகா. திரும்ப அவர்கிட்ட வந்தேன்னாலும் அவர் அருளாலே. எதையுமே ரெண்டையுமே ஒத்தர் பொறுப்புல வச்சுக்கிறத நம்ம ஒத்துப்போம். நான் கெட்டு போனாலும் அவரால தான், நல்லவனாலும் அவரால தான், நான் பாடினாலும் அவரால தான், பாடாட்டாலும் அவரால தான், பேசினாலும் அவரால தான், பேசாட்டாலும் அவரால தான். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நீ எங்கிட்ட இருந்து வெட்டி கொண்டு போனால் உன்னாலே, ஒட்டி கொண்டு வந்தால் என்னாலேங்கிறார். நியாயமே இல்லை சுவாமி. இது எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் இது ஜெயிக்கவே ஜெயிக்காது. இப்படி போய் நீ சொல்றீரேனால், இதை பிடலோகாச்சாரிய சிவநிர்மணத்தில் நிச்சயமா சொல்லிட்டார். கர்மமும் கிருபையும், நான் திரும்ப திரும்ப பிறந்துண்டு வெட்டி கொண்டே போறேன்னால் கர்மங்கள் காரணம். ஒரு நாள் அவர் திருவடிகளை அடைகிறேன் என்றால் அவருடைய கிருபை காரணம். என் கர்மத்தினாலதான் நான் ஓடுறேன், அவருடைய கிருபையினாலதான் நான் அடையிறேன். ஆனா நான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கேன், அடிய முதல்ல சொன்னது ரெண்டையும் அவர் தலையில வைக்கிறது கூட கொஞ்சம் தேவலை, ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நினைச்சிட்டு இருக்கிறது, அவரால தான் நான் சம்சாரத்துல பிறந்தேன், என் முயற்சியால பக்தி பண்ணி மோட்சத்துக்கு போனேங்கிறான். இது இன்னும் அழகு. இது நேர் எதிர்பக்கம். இது நான் ஏன் இங்க வந்து பிறந்தேன்னால் அவர் தான் சுவாமி தள்ளி விட்டார். நமக்கு எதையுமே இப்படி நோன்னு இப்படி நடுவோம் இல்லையா, கேட்டாலே இப்படி கையே வச்சுன்னு பேசியிருந்தா அதெல்லாம் தப்பு. அவரால நீ பிறக்கவே இல்லை, ஒன்னால பிறந்திருக்க. அப்ப போய் சேர்ந்தது அவராலே. அதனாலதான் அதுவும் அவனதின்னருளே என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதின்னருளே உணர்விலும்பர் ஒருவனை அவனதருளால் உரற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதின்னருளே. அது நான் போய் சேர்ந்தது அவரருளாலே தவிர என்னுடைய முயற்சியால விழுந்தேன், அவருடைய அருளால எழுந்தேன். விழப்போறமா எழப்போறமா, விழுந்தது நம்மாலே, எழுந்தது அவனாலே. அதனாலதான் அவர் கூப்பிடுறார், எங்கேயும் போகாதே, விழுந்ததெல்லாம் போறோம் போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த இதோ வா வான்னு கூப்பிடுறாரு இல்லையோ, அதைத்தான் ஆஹ்வான ஹஸ்தம்னு சொல்லுவார்கள். அதே போல ஹயக்ரீவ பெருமாளை சேவிக்கு போனா வியாக்கியா முத்ராம், இப்படி உபதேசம் வச்சுருக்கார். திருவகேந்திரபுரத்துல சேவிக்கு பாருங்க. இதை சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது வியாக்கியா முத்ராம் கர சரசிஜைஹி புஸ்தகம் சங்கச்சக்கரே பிப்ரத் பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே நிஷண்ணா அம்லானஸ்ரீஹி அமிர்த விஷதைஹி அம்சு விப்ளாவயம்னாம் ஆவிர்பூயாத் அனக மகிமா மானசே வாகதீஷா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரியம் உபாஸ்மஹே. அந்த பெருமாள் இப்படிக்கே வச்சுருக்கார். உபதேச முத்திரைன்னு சொல்லலாம், வியாக்கியான முத்திரைன்னு சொல்லலாம். பொதுவா ஆச்சாரியர்கள் இப்படி வச்சுருப்பா, அவர்கள் பண்றதுதான் உபதேசம். இதை அதே எத்திராஜ சப்தத்தியில சுவாமி தேசிகன் சொல்லும் போது இது எப்படி ஆச்சாரியன் வச்சுருக்காருன்னா, இப்ப பல பொருட்களுக்கு இருக்குன்னு வச்சுங்க, அதுல எதை பார்த்து நான் தேர்ந்தெடுக்கணுமோ இப்படித்தானே எடுப்பேன். எடுக்கணும்னாலே இப்படி வச்சு இப்படி எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுப்பேன். இப்படியே எடுக்க முடியும்? எடுக்கணும்னாலே இப்படி எடுக்கணுமா? அதை போல சாஸ்திரங்கள்ல நிறைய அர்த்தங்கள்லாம் அங்கங்க கிடக்குமா. எனக்கு எது பொருந்துங்கிறது தெரியாது, நிறைய இருக்கு. அதுல இந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அதுவும் வாய்க்கு எது பொருந்துமோ அதைத்தானே கொடுக்கணும். ஒடிசா இருக்குங்கிறதுக்காக கொடுத்துட முடியுமா? அதே போல இங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறச்சே நம்ம ஆச்சாரியன் பார்த்து இப்படி எடுப்புறான். எடுத்து இந்த சின்ன குருவிக்கு தன்னுடைய அழகால அம்மா குருவி வந்து இப்படி சின்னதா ஊட்டுறதோ இல்லையா, அதை போல இந்த ஆச்சாரியன் கொண்டு நம்ம கூட்டி விடுகிறோம். அதுக்காகத்தான் இந்த முத்திரைங்கிறான். இந்த முத்திரை இருக்கிறது இப்படி எடுக்கணும், எடுத்து இந்த குழந்தையனுடைய வாய்க்குள்ள போடணும். அதுக்கு தகுந்த புல்லு பிள்ளைக்கிறதேடும் புள்ளம்பூதம் குடிதானேன்னு பாசம்.
குழந்தை குட்டி வாய்க்கு எது பொருந்துமோ எது ஏற்குமோ அதைத்தானே கொடுக்கணும். அப்படித்தான் வியாக்கியா முத்ராம் கரசரசிஜை அப்படி ஹயக்கிரீவ பெருமான் கையில வச்சுருக்கார். ஆக வரத முத்ரை, அபய முத்ரை. திருக்கண்ணபுரத்துக்கு போனீங்கன்னா இன்னும் ஆச்சரியம், தானஹஸ்தம். அதாவது திருக்கண்ணபுரத்துல தாயார கல்யாணம் பண்ணிக்கிறது, கண்ணபுரநாயகி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்திரீ தானம், பெண்ணு தானம், கன்னியாதானம் வாங்கினார், தானஹஸ்தம்னு சொல்லுவா. இல்லைன்னா இன்னொன்னு சொல்றது, அவர் கண்ணபுரத்துறையும் வாமனனைன்னு பேசுறோம். வாமனமூர்த்தி 3 அடி மண்ணு தானம் வாங்கினார் இல்லையோ, அந்த பெருமாள் வாமனனாவே சேவை சாதிக்கிறாராம். அதனாலதான் சின்ன வடிவத்தோட திருக்கண்ணபுர சௌரி பெருமாள் தானஹஸ்தத்தோட இருக்கார், தானம் பெற்ற ஹஸ்தத்தோட இருக்கார். ஆஹ் வரதஹஸ்தம், அபயஹஸ்தம், தானஹஸ்தம், கட்டிஹஸ்தம், ஆக்வானஹஸ்தம், ஏற்கனவே வியாக்கியா முத்ரா ஹஸ்தம் இருக்கவே இருக்கு. இடது ஹஸ்தம் கதாஹஸ்தம், அதுதான் எல்லா இடத்துலையும். அபயஹஸ்தம், கதஹஸ்தம், இப்படி இடது கையை கதை பிடிச்சிருந்து இப்படி அபயஹஸ்தத்தோட இருக்கிறது பொதுவா எல்லா விதேசத்திலுமே பெருமாள் இப்படி சேவிச்சுக்கலாம். இந்த 7 ஹஸ்தங்களோட இருக்கிறவர் திருவேங்கடமுடையான் தன்னுடைய திருவடியே காட்டிக்கொண்டு மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னையே சரணமாக பற்று நினைக்கிறார். அப்படிப்பட்டவர் இது தன்னையே சரணம் ஏற்கணும்னா நேர ஏற்க முடியாது. பல பேரு நாச்சியார் மூலமாகத்தான் நம்ம அடைய வேணும் என்பதற்காகவே ஆச்சரியமா இந்த க்ஷேத்திரத்துல சேவை சாதிக்கிறார். கீழே திருச்சானூர் தாயாரோட அந்த திருமாலிருஞ் சோழமலைக்கும் இந்த திருவேங்கடத்துக்கும் பல விஷயங்கள்ல ஒரு ஒத்துமை, அது என்னன்னு சேர்த்து தெரிஞ்சுப்போங்கிறதுக்காக தான் விண்ணப்பம் பண்றேன். அத்தோட சேர்த்தே குறவஞ்சி குரத்தின்னு சொன்னாலே திருமாலிருஞ் சோழமலைன்னு உடனே தோன்றதா? திருவேங்கடம்னு சொன்னா குரத்தி குறவஞ்சி ஞாபகம் வர்றதை விட இதுக்கு நம்ம ஊர்ல நம்ம தமிழே சங்கத்தமிழ்லேருந்து இருக்கிறதுனாலே இது குரத்தி பாடுறது, குறவஞ்சி கூத்து பாடினது. அதனாலதான் அழகர் மலை அழகர் மலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் அறிந்தது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே. திருமாலே கட்டுரையேன்னு பாட்டு. திருமால்ங்கிறது தான் ஸ்ரீனிவாசன், இங்க பேர் ஸ்ரீனிவாசா. அங்க திருவும் மாலுமாக சேர்ந்து எப்பவும் சேவிச்சிருக்கா. நாம் அறிந்ததெல்லாம் வடக்கு திருமலை 7 மலைன்னு தானே. அதே போல திருமாலிருஞ்சோலமலையும் சப்தகிரி. இது எப்படி சப்தகிரியோ அதுவும் சப்தகிரி, அதுக்கு பேர் இருக்கு, மொத்தம் தமிழ் பேர். இப்ப இவ்வளவு நேரம் அடிய சொல்லிருந்த பேர்லாம் ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, நாராயணாத்ரி, வேதாத்ரி, எது சொன்னாலும் சம்ஸ்கிருத பேர். ஆனா நேர பெரியாழ்வார் தானே ஒரு 7 பேர் சொல்லிட்டார். இந்த 7 பேர் தான் பெருமாளுக்கு. எங்க திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகனுக்கு இதுதான் 7 பெயர். பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலம தவிர்த்த அழகன் அலங்காரன் மனை. பல பல நாழம் சொல்லி எத்தனை தடவை சிசுபாலன் வச்சிருக்கான். நாழம் குற்றம் சொல்லுதல், பலபல நாளம் சொல்லி தோஷமா சொன்னானாம். அது பலபல நாழம்னு ஆழ்வார் பட்டா. சிசுபாலன் கண்ணனை விஷத்தை சொல்லிட்டு இருக்கார்.